ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க ரீசெண்டா கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு இந்த ஃபேண்டசி பார்க் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். வீடியோ எடுத்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, 4 monthsக்கு மேலேயே ஆயிடுச்சு. பசங்க வந்து ஹாலிடேக்கு வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கும் போது நாங்க போயிருந்தோம். ஸோ அப்ப எடுத்த வீடியோ தான் இது. பசங்க எப்போ கோயம்புத்தூருக்கு வந்தாலுமே ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு வந்து அவுட்டிங் போவோம். இந்த டைம் வந்துட்டு ஏதாவது தீம் பார்க் போலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ பக்கமாவும் இருந்ததுனால ஃபேண்டசி பார்க் தான் நாங்க சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் வீட்ல இருந்து கிளம்பி நாங்க ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ அங்க போனதுமே டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு நாங்க அப்படியே உள்ள போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகும்போதே ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு தான் போனோம். என்ன அப்படின்னா, வீட்ல இருந்து லக்கேஜ் எல்லாமே தனித்தனியா பேக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்க வந்து ஒரு சின்ன பேக்ல வந்துட்டு எனக்கு, ஹஸ்பண்டுக்கு, தென் பாப்பாக்கு 3 பேருக்குமே ட்ரெஸ் வந்து அதுல எடுத்து வச்சிருந்தேன். எல்லாமே பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருந்தேன். எப்போதுமே பேக் வந்து பேக் பண்ணி வைக்கும் போது ஹஸ்பண்ட் தான் எல்லாத்தையுமே எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன். எல்லா லக்கேஜுமே எடுத்து வைக்கும் போது ஹஸ்பண்ட் எங்க பேக் வந்து கவனிக்கல போல, அதை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க. சோ அங்க போயிட்டு கார்ல தேடும் போதுதான் பேக் மிஸ் ஆனதே எங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, என்ன பண்றது, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் எல்லாம் விளையாடுறதுக்காக உள்ள போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரை கேம்ஸ் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். ஆஃப்டர் மேரேஜ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தீம் பார்க் போறேன். எங்க மேரேஜ் வந்து லாக்டவுன் டைம்ல தான் நடந்தது. ஸோ அப்ப வந்துட்டு தீம் பார்க் எதுவுமே ஓபன் பண்ணல. ஸோ அதனால அந்த டைம் போகல. தென் போகலான்னு ட்ரை பண்ணும் போது தனியா போனா நல்லா இருக்காது, எல்லாரும் கேங்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருந்தோம். தென் வந்துட்டு சிண்டு வந்துட்டு குட்டி பாப்பாவா இருந்தா கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நாள் தள்ளி போட்டாச்சு. ஸோ இதுதான் ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து போயிருந்தோம். சிண்டுவுமே இந்த டைம் வந்து நிறைய கேம் விளையாடிட்டு இருந்தா, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. இவ்வளவு நாள் அவ போனதே கிடையாது. இப்படி மௌஷிக்கும் கூட இருந்ததுனால அவ இன்னுமே தைரியமா போயிருந்தா. ஆனா மௌஷிக்கு தான் இந்த சின்ன சின்ன கேம் விளையாடுறதுக்கு அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு வந்து அடல்ட் கேம் விளையாடணும்னு ஆசை. பட் வந்து சிண்டு மௌஷிக் இருந்தாதான் போவேன்னு சொல்லிட்டு இருந்தா. சோ அதனால மௌஷிக் வந்து அவன் கூட போயிட்டு இருந்தான். 2-3 கேம் மௌஷிக் கூட போனா, தென் வந்துட்டு அவளே தனியாவும் போக ஆரம்பிச்சிட்டான். மத்த கிட்ஸோட கொஞ்சம் மிங்கிள் ஆகி விளையாடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. எனக்கு இந்த மாதிரி ரைட்ஸ் எதுவுமே எனக்கு ஒத்துக்காது. எனக்கு இந்த மாதிரி ரைட்ஸ்ல போனாலே தலை சுத்துற மாதிரி வாமிட்டிங் ஃபீல் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால நான் போகல. ஹஸ்பண்ட் மட்டும் தனியா தான் போயிருந்தாங்க. நான் இந்த மாதிரி காலேஜ் டைம்ல வந்துட்டு ஒண்டர்லா வந்து ஒரு டைம் போயிருக்கேன். அந்த டைம் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி மதுரையில வந்து அதிசயம் போயிருக்கேன். அந்த டைம் போயிருக்கும் போது இந்த ரைட் எல்லாம் போயிட்டு வந்துட்டு ரொம்ப வாமிட்டிங். ஸோ அதுல இருந்தே எனக்கு இந்த ரைட்ஸ்னாலே கொஞ்சம் பயம் தான். ஸோ அதனால நானும் சிண்டும் வந்துட்டு வெளியிலேயே நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தென் இந்த ரைடு வந்து ரொம்பவே புதுசா இருந்தது. நம்ம அதுல உட்கார்ந்ததும் அது வந்து 360 டிகிரில வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருந்தது. இத பார்க்கும் போதே எனக்கு எல்லாம் தலை சுத்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க இதுல போகணும்னு. பட் எல்லாரையுமே இதுல வந்து அலோவ் பண்ணல. ஹைட் பார்த்து தான் உள்ள வந்து அலோவ் பண்றாங்க. ஸோ கிட்ஸுமே போயிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிண்டு வந்து தனியாவே போக ஸ்டார்ட் பண்ணிட்டா. பக்கத்துல உள்ள கிட்டோட கொஞ்சம் மிங்கிள் ஆகி அவ வந்து போகிறதுக்கு வந்து ஆசைப்பட்டு போயிட்டா. ஒன்ஸ் போக ஸ்டார்ட் பண்ணதும் எல்லா ரைட்லயுமே போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. தென் ஒரு ஹார்ஸ் கூட ஒண்ணு இருந்தது. பட் அவளுக்கு வந்து அது கால் எட்டல. ஸோ அதுல வந்து அவளை அலோவ் பண்ணல. ஸோ இந்த ஒரு ரைட் மட்டும்தான் நான் போயிருந்தேன். இதுவே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. வெளியில வந்து பார்க்கும்போது இவ்வளவுதானா, இதுக்கா இவ்வளவு பயந்தோன்னு கொஞ்சம் அசிங்கமாவும் இருந்தது. பட் வந்துட்டு அதுல ஏறி உட்காரும் போது ரொம்பவே பயமா இருந்தது. எனக்கும் சம்டைம்ஸ் தோணும், சின்ன பிள்ளைங்க கூட அழகா போய் அதுல போய் ரைடை என்ஜாய் பண்ணிட்டு வராங்க, பட் நம்மளால முடியலையே அப்படின்லாம் தோணும். பட் அதெல்லாம் சின்ன வயசுலயே நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியிருந்தாதான் அது வந்துட்டு இப்போ நமக்கு நார்மலைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரைடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே செம்மையா பசிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் வந்துட்டு இந்த ஒரு ரைட் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குட்டீஸும் சேர்ந்து இந்த ரைட் போறதுக்காக போயிருந்தாங்க.
சிண்டு வந்து தண்ணிய பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுவா. பட் இந்த டைம் வந்துட்டு நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தா. சோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு வாட்டர் கேம்ஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் சாப்பிடறதுக்காக வந்தாச்சு. அங்க சூப்பரா லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு தென் வாட்டர் கேம்ஸ்குள்ள போலான்னு பிளான் பண்ணிருந்தோம். சோ அங்க வந்து 3D ஷோ தென் வந்து மிரர் ஷோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. சோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தென் வாட்டர் கேம்குள்ள போனோம். வாட்டர் கேம்ல போனதுமே சிண்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால அவளை தூங்க வச்சுட்டு நாங்கெல்லாம் வாட்டர் கேம்ல போயிருந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சோ நாங்க அங்கிருந்து கிளம்புறதுக்கு 8 o'clock ஆயிடுச்சு. நாங்க ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு தென் அங்க உள்ள ஒரு ஷாப் இருந்தது. அதுல கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வெளியில வரும்போது இந்த லைட்ஸோட பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்தது. தென் வரும்போதே டின்னருமே முடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு நாங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம்.